கிளாக் டேபிள் இறங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளாக் டேபிள் இறங்கினோடனே நானும் வீட்டுக்குள்ள எல்லா இடத்துல அலசி பார்த்துட்டேன். ஒரு கண்ணு கூட காணும். உள்ள பாத்தீங்கன்னா பைப்ல எல்லாம் ஓடலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த பைப்ல தான் கண்ணை எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அங்கங்கன்னு சுத்திட்டு 2 கண்ணை எடுத்து கையில வச்சுக்கிட்டேன். கிளாக் டேபிள்ல ஒரு வாட்சுமே ஒண்ணு இருக்குல்லங்க. இது மேல வந்து பைப்ல வந்து சந்தனம் போட்டு அடிக்கடி கீழே இறங்கி எல்லா பைப்லையும் போட்டு மறுபடியும் மேல ஏறிக்கும் சொல்லிட்டு தான் போனேன். ஆனா இங்க போனா புதுசா இன்னொரு மாப்பிள்ள நம்மள்ட்ட செயின்ட் ஆகும். அவனுக்கு ஃபுல் டேமேஜ் வச்ச நம்பிக்கையில ஏன்னா மாப்பிள்ள வெளியில வர மாட்டேங்கான். சரி நம்ம இங்க ஒரு எனிமே இருக்கான்னு சொல்லிட்டு இவன் நம்ம போனா 2 பேரும் சேர்ந்து எண்ணெயால் தான் வந்துட்டானுங்க. கடவுளுங்க முடிச்சு விட்டானுங்க. அந்த கிளாக் டவர் பக்கத்துல இருக்க வீட்டுல இறங்கி கொஞ்சம் கண்ணெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அங்கே கிளம்பிட்டேன். போனா ஒரு பைப்ல கூட கடங்க அடிக்கிறாங்க. மாப்பிள்ள சலஞ்செல்லாம் போட்டு என்ன மாட்டி விட்டான். அந்த சலஞ்சு போட்ட நம்பிக்கையில மாப்பிள்ள ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான். மாப்பிளைக்கு ஃபுல் டேமேஜ் பண்ணி கடைசியில பிசான்ல ஒரு 60 எக்ஸ்ட்ராட் போட்டு மாப்பிளைய முடிச்சு விட்டாச்சு. கிளாக் டவருக்கும் ஃபேக்டரிக்கும் நடுவில் இருக்க வீட்டுல பைப்ல வந்த நான் பாட்டு கூட்டாம்பக்குள்ள சுட்டா மாப்பிளைய உட்காந்து எக்ஸ்ட்ராட் வாங்கிட்டான். அவன் இல்லாம இன்னொரு மாப்பிள்ள இருக்காட்டுக்கு மாப்பிளைக்கு ஒரு எக்ஸ்ட்ராட் போட்டு மாப்பிளைய முடிச்சு விட்டாச்சுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு லூட்டு மேல இருக்க அசல் அரசனாலுக்கு போனாங்க. என்ன நடந்துச்சு நீங்களே பாருங்க.